நாத்தனாரும் குட்டி பையனும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த சண்டே வந்துடுவாங்க. மண்டேலேருந்து சார் ஸ்கூலுக்கு போகும்போது அவனோட ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுமா. அதுக்காக ஊருக்கு போக முன்னாடியே இந்த புக்கை வந்து என்கிட்ட தந்துட்டு போயிட்டாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை தொடாமலே வச்சுருந்தேன். இப்போ நம்ம லாஸ்ட் நிமிஷத்தில் அவசர அவசரமாக ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவோம்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னெல்லாம் டாஸ்க் தெரியுமா இருந்தது? எல்லுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறம் எம்மில் நியூஸ் பேப்பர் ஒட்டணும்னு ஒரு டாஸ்க்கு, எண்ணில் வந்துட்டு கிரெயின்ஸ் ஓட்டணும்னு ஒரு டாஸ்க்கு, ஓவில் வந்து மண் ஓட்டணுமா. மீதி எல்லாம் சரி, நியூஸ் பேப்பர் கூட எங்கே இருந்தாவது ஒப்பிச்சிடலாம், மண்ணை எப்படா ஓட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் தான் என் மூளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. வா நமக்கு கலர் கோலப்படியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கோலப்படியை போட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதில் நடுவில் இன்னொரு டாஸ்க் வேற இருந்துச்சு. ஏரோப்ளைனை கலர் பண்ணி மேகத்தில் வந்துட்டு காட்டன் ஓட்டணும் அப்படின்னு. காட்டனுக்கு நான் எங்கே போகன்னு யோசிச்சுட்டு இருந்த போது தான் பஞ்சு திரி ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லி பஞ்சு திரியை ஒரு மாதிரி உருட்டி உருட்டி ஒட்டி அவனோட ஹோம் ஒர்க்கை நான் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் ஸ்கூலுக்கு கூட நான் இவ்வளோ தூரம் சின்சியராக பண்ணியிருப்பேனான்னு தெரியலங்க. ஆனால் இவன் ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருந்ததா, அதனால அதை ஃபுல்லாக உட்காந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் 2 டாஸ்க் மட்டும் பெண்டிங். அது ஏன்னா என்கிட்ட அந்த சார்ட் பேப்பர் இல்லைங்க. ஒரு 7 பால் ஷேப்பில் உள்ளது ஒரு பேப்பரில் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேவரட் அனிமல்ஸ் வந்து ஜூவில் ஓட்டணும் அப்படின்றது மட்டும். இந்த 2 மட்டும் எனக்கு ஏதாவது ஸ்டேஷனரி கடையில் போய் வாங்கினா தான் உண்டு. அதனால அந்த 2 டாஸ்க்கை மட்டும் வச்சுட்டு மீதி இருந்த ஒரு 7-8 டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணேன்.